ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம தோட்டத்துக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னா, நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது குமரன் நர்சரி கார்டன். நம்ம கன்னியாகுமரிக்கு கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது, மெயின் ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது. வெளியே வியூ பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் உள்ளே போனால் அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ பிளான்ட்ஸு, இன்டோர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறமா பழமர செடியாக இருக்கட்டும், அப்புறமா நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா வகையான திங்ஸு எல்லாமே A to Z ஒன்ஸ் உள்ளே போகணுன்னு நம்ம எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகழகாக சூப்பராக இருக்குது. எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு சொல்கிறதுக்கு இது இல்லாமல் அப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தேன், சின்ன கடை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே போனோம், அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த குமரன் நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பழமர செடிகள், பூச்செடிகள், தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள், குமரன் நர்சரி கார்டன். என்ட்ரன்ஸ்லேயே இந்த நம்ம இன்டோருக்கு தேவையான பாட் எல்லாம் கிளாஸில் வியூ ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறமா ஃப்ரண்டில் இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க குட்டி குட்டி பாட்டில். இந்த பாட்டில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லா பிளான்ட்ஸுமே குட்டி குட்டி கவரில் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அது 20 ருபீஸுக்கு அதில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது வரிசையாகவே. அதுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் ஸ்டாண்டெல்லாம் செட் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. பார்க்கவே அந்த வியூ அட்ராக்ட் பண்ணுற வியூவாக இருக்குது என்டர் பண்ண உள்ளே போன உடனே. அப்புறமா தெத்தி செடி இந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ரோஸ் பிளான்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, வேறு உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் தான் நிறைய இருக்குது. அப்புறம் ஜெர்பரா வச்சுருக்காங்க. ஜெர்பரா 80 ருபீஸுக்கும் இருக்குது, 60 ருபீஸுக்கும் வச்சுருக்காங்க. அப்புறமா தெத்தி செடி இதெல்லாம் பெரிய பெரிய பிளான்ட்ஸு. அடுத்ததாக நம்ம இது இலந்த பழச்செடி, பெரிய செடியாக இருக்குது, நிறைய பூ பூத்து இருக்குது. உள்ளே என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை ஃப்ரண்டில் என்ட்ரன்ஸில் வியூ பண்ணுற விதமாட்டு எல்லா பிளான்ட்ஸ்லேயும் ஒரு பிளான்ட்ஸ் ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. இது ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டு, எவ்வளோ பூ பூத்து பிஞ்சோடு இருக்குது பாருங்கள். பெரிய பிளான்ட்டாகவும் இருக்குது நமக்கு. அப்புறம் இது கனகாமரத்தில் ஆரஞ்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர். வீடியோவில் பார்க்குறதுக்கு நார்மலாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் 40 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறமா இது அரளி செடி பெரிய பிளான்ட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே இந்த கார்டன் செட்டப் தான் செம்மையாக இருக்குது. இவங்கக்கிட்ட இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த புத்தா இதை மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, டெசர்ட் ரோஸில் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க. அந்த பாட்டை பாருங்கள், அவள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக லுக்காக சூப்பராக செம்மையாக இருக்குது. அப்புறமா இது நம்ம அந்த முள்ளு செடின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பூ பூத்துருக்குது. அப்புறம் தெத்தி பூச்செடி கலெக்ஷன்ஸ். இன்னுமே நமக்கு இந்த இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறமா கேட்டஸ் கலெக்ஷன், ஸ்னேக் பிளான்ட்டு, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. அப்புறம் இது இப்போ கிராஃப்டட் புளிய மர செடி வச்சுருந்தாங்க. அப்புறமா அந்தூரியம் மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸு நிறைய இருக்குது. இது நம்ம கடைக்குள்ளே ஏறி ஃபஸ்ட்டாக கொஞ்சம் இடத்துல இருக்கிறது தான். அப்புறமா இது இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இந்த செட்டப்புமே சூப்பராக இருக்குது.
அப்புறமா இதெல்லாம் வந்து குரோட்டன் வெரைட்டி தான், நிறைய இருக்குது. வாட்டர் ஆப்பிள், இன்டோர் பிளான்ட்ஸு குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் தான் மோஸ்ட்லி நிறைய இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், இந்த தண்ணி ஃபால்ஸ் பாயிற மாதிரி அது ஒரு 2-3 செட்டப்பில் வந்து இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்புறமா இது இலந்த செடி பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நிறைய பூவு நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது. செடியை பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தான். அதே அழகு செடி மாதிரி தான் இருக்குது அந்த செடியை பார்க்குறதுக்கு. அதில் வந்து ஃபுல்லாக பூ பூத்து காய் காய்ச்சிருக்கும் போது அது ஒரு தனி அழகாக இருக்குது. யார் யாரெல்லாம் கன்னியாகுமரி போகும்போது இந்த நர்சரி கார்டனை பார்த்துருக்குறீங்க, விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நர்சரிக்கு தேவையான எல்லா பிளான்ட்ஸுமே இருக்குது. ஒரு குட்டியாக மினியாக நம்ம வந்து நர்சரி கார்டன் மாதிரி நம்ம வீட்டிலே வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோன்னாலும் அதுக்குமே இருக்குது. கொய்யா பாருங்கள் எவ்வளோ கொய்யா காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே கொய்யா செடி தான், சின்ன செடி தான், அவ்வளோ கொய்யாக்காய் காய்ச்சிருக்குது. அப்புறமா வந்து அத்தி செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மாதிரியே உள்ள செடி தான். ஆனால் வந்து இது வந்து குட்டி செடியாக கொஞ்சம் பிரான்ச் வந்திருக்குது. காய்க்கவுமே ஸ்டார்ட் ஆகியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் இன்டோர் கலெக்ஷன் பிளான்ட்ஸ் தான், எல்லாமே மிக்சடாக இருக்குது. அப்புறமா வந்து அது கொஞ்சம் பழமர செடிகள் அதுக்கு அடுத்தது இருக்குது. ஆர்கிட் வந்து அந்த தேங்காய் தோட்டில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இது கொய்யா செடி அடுத்த வரிசையாக இருக்குது. ஆர்கிட் வந்து இங்கே கீழேயுமே நிறைய இருக்குது. கொய்யா வந்து இப்போ பெரிய பாட்லேயும் வச்சுருக்காங்க, அப்புறமா க்ரோ பேக்லேயும் இருக்குது. இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இல்லாத எவ்வளவோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது ஏதோ புதுசாக பிளான்ட் வந்து பாட்டில் வச்சு விட்டுருந்தாங்க நிறைய. அப்புறம் லெமன், பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குதுன்னு. அப்புறம் செண்பக பூச்செடியில் வந்து இது வரைக்கும் எல்லா நர்சரி கார்டன்லேயும் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நர்சரி கார்டனில் வந்து ஒயிட் இருக்குது, 350 ருப்பீஸுக்கு பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தது. அப்புறம் லெமன், சப்போட்டா, சப்போட்டாவில் வந்து இது வேரியேட்டட் சப்போட்டா, அந்த லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறமா ஹேங்கிங் பாட்லேயும் வந்து இங்கே தொங்க விட்டுருக்காங்க. அத்தி செடி பாருங்கள் காய் காய்ச்சிருக்குது. அத்தியில் வந்து இவங்கக்கிட்ட 2 வெரைட்டி ஆஃப் அத்தி இருக்குது. 2 வெரைட்டி ஆஃப் அத்தியுமே நம்ம வந்து மாடி தோட்டத்துலலாம் வச்சு வளர்க்குற மாதிரி உள்ளது தான். பழம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி அத்தி தான். ஒன்றுக்கு லீஃப் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் இன்னொரு அத்தி. ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறமா இதுவும் வந்து இந்த அழகு பூச்செடி தான். இது தனியாக ஒரு க்ரீன் நெட்டு ஷெட்டு போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு பிளான்ஸோட லீஃபும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படி என்ன சொல்கிறது, கண்ணை மயக்கிற விதமாட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, பிங்கு,
அப்புறம் க்ரீன் வித் ஒயிட்டு, அப்புறம் க்ரீன் வித் பிங்கு, அதை மாதிரி எல்லாமே மிக்சிங்கில் இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரேட் ஆஸ் யூஷுவல் எல்லா நர்சரி கார்டன்லையும் இருக்கிற மாதிரி தான் இன்டோர் பிளான்ஸுக்கு இருந்துச்சு. அப்புறமா இதெல்லாம் ஒவ்வொன்றும் வரிசையாக ஒவ்வொரு பழமர செடிகள் தான். அப்புறமா பேப்பர் பூ கலெக்ஷன் இதுவும் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம டெசர்ட் ரோஸில் வந்து பெரிய பெரிய செடி பாருங்கள், அடுக்கடுக்கு வெரைட்டி, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, ரோஸ் மாதிரி. அப்புறமா மேரிகோல்டு, அப்புறம் நித்திய கல்யாணி, ஜெவந்தி பாருங்கள். இந்த ஜெவந்தி ஒரு பாட்டில் இருக்க பிளான்ட் வந்து 50 ருபீஸ் தான். 50 ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு பிளான்ஸு. அந்த கலருமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஜெவந்தி கலராக இருந்துச்சு. அப்புறமா இன்னும் இதுவெல்லாம் நமக்கு இன்டோர் கலெக்ஷன் தான். திராட்சை தோட்டம்னு சொல்லலாம். பெருசாக அது திராட்சை வந்து படத்தி அவ்வளோ பக்காவாக போட்டிருந்தாங்க. நமக்கு இங்கே வியூ ஆகிற மாதிரி ஒரே ஒரு கொத்து 2-3 கொத்து திராட்சை தான் அங்கங்கே தெரியுது. பட் ஆனால் உள்ளே நிறைய இருக்கும். மேலே இருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உள்ளே நம்ம தேடி பார்க்கும்போது அங்கங்கே ஒவ்வொரு கொத்து திராட்சை பழம் தெரியுது. இந்த டெசர்ட் ரோஸ் தான் பாருங்கள், ரோஸ் மாதிரியே இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒத்த வெரைட்டி. அப்புறம் கொய்யா, ரம்போட்டான், மங்குஸ்தான் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. பல அழகு வெரைட்டிஸு, வாட்டர் ஆப்பிளில் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. வாடாமல்லி செடி கூட இருக்குது. ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இது வந்து கொய்யா லீஃப் மாதிரி இருந்துச்சு, பார்த்தா வந்து பூச்செடி. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து நமக்கு இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் தென்னங்கன்று, இங்கேயும் கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தேத்தி செடி, இது அழகாக இருக்குது பூவு. வேறு வித்தியாசமான பழமர செடியும் வச்சுருந்தாங்க. ப்ளம்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே மிங்கிளாக இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப எல்லாம் கரெக்டாக வியூ பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் ஜெவந்தி செடி பாருங்கள், இது வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. நான் இது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கல. ஆனால் செடி வந்து எல்லாமே ஒர்த்தாக சூப்பராக இருந்து, ஜெவந்தி செடி எல்லாமே எல்லாம் நாற்று படைச்சி சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட்ஸுமே அந்த மாதிரி தான் இருந்தது. இன்டோர் பிளான்ட்ஸு, பழமர செடி எல்லாமே நல்ல ஒரு க்ரோத்து, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேரிச்சை மரமும் வச்சுருக்காங்க, ஒட்டு எலுமிச்சை, பெரிய செடியாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வாங்கி வச்சோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே நிறைய நல்ல ஈல்டு கிடைக்கும். வீட்டு தோட்டத்துலலாம் நல்ல வெளியுள்ள இடத்துல வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வளர்ந்து நல்லா காய் காய்க்கும். பாருங்கள் ஓவரால் வியூ. நான் வந்து அந்த ஜெவந்தி செடியை விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி ஒரு ஜெவந்தி செடியை எடுத்தாச்சு. ஃபுல்லாக உள்ள நாற்றெல்லாம் முளைச்சி சூப்பராக வந்துட்டு இருந்தது. வயலட் கலர் ஜெவந்தி தான். மொட்டு பாருங்கள், பூ விரிஞ்சது பார்த்தேன். உள்ளே வந்து அந்த நாற்று நிறைய பிடைச்சி வர மாதிரி இல்லை. எல்லா செடியிலையுமே 3 ஒரு பூ பூத்த செடி 2 நாற்று வந்து தான் இருந்துச்சு. அதில் தான் சூப்பராக இருந்தது. சப்போட்டா பாருங்கள், இது ஒரு வெரைட்டி ஆஃப் சப்போட்டா. பார்க்கவே ஏதோ பிளாஸ்டிக் பால் மாதிரி தொங்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு செடி தான், எவ்வளோ சப்போட்டா பாருங்கள்.
இன்னும் நாங்கள் இதில் வீடியோவில் கூட நிறைய காமிக்காமல் கூட மிஸ் ஆகிருந்துருக்கலாம், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது கேக்டஸ் கலெக்ஷன். ஒன்றும் அப்படி அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்டோருக்குள்ளே பாட்டு கலெக்ஷனை பார்த்துடலாம். பேம்போ பிளான்ட் எல்லாம் இருக்குது, மணி பிளான்ட்டு, அதெல்லாம் இப்படி வச்சா இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட்டிங்ஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ், க்ரோ பேகு, அப்புறம் உரம், கோகோ பிட்டு, கார்டனிங் டூல்ஸு, சீடு, பாட்டு பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கன்னியாகுமரிக்கு போனால் நீங்களும் இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம நர்சரி கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, கிளம்ப போகிறோம். காசு கொடுத்தாச்சு, நம்ம வந்து ஜெமந்தி செடியை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த பூச்செடியிலையுமே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த தண்ணி பாயிற செட்டப் செம்மையாக இருந்துச்சு. போகும்போதும் பார்த்துட்டே தான் போனோம், வரும்போதும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக. நம்ம கார்டன்லலாம் வாங்கி வச்சோன்னா செம்மையாக இருக்கும். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.